கேட்டகரி கேட்கும்போது நம்ம வந்து அன்ரிசர்வ்ட்ல அதாவது ஜெனரல் கேட்டகரியில ஃபில் பண்ணணுமா? இல்லன்னா ஓபிசி ஃபில் பண்ணணுமா? ஓபிசிக்கு என்ன செலக்ஷன் கிரைட்டீரியா? ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கும். யூசுவலா என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து இந்த ஓபிசி பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்டின்னா, மேக்ஸிமம் நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்வால்வ் ஆகுற அப்ளிகேஷன்ஸ் லைக் நம்மளோட யுபிஎஸ்சி அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம், இல்ல நீட் யூஜி, நீட் பிஜி அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரிசர்வேஷன் ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம் அந்த மாதிரி நமக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து நீங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம நீட்காக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது. ஸோ உங்களோட ரிசர்வேஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றா எய்தர் இட் குட் பி அன்ரிசர்வ்ட் ஆர் ஜெனரல் கேட்டகரி. அப்படி இல்லைன்னா காமனா ஓபிசின்னு வந்துரும். அது போக எஸ்சி, எஸ்டி, அது போக பிசிக்கல் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடின்னு ஒரு கேட்டகரிஸா வந்துரும். நான் ஓபிசில எப்போ அப்ளை பண்ணலாம்? எப்போ அப்ளை பண்ணா எனக்கு ஓபிசி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? எப்போ நீங்க ஓபிசில அப்ளை பண்ணாலும் இவங்கள வந்து ஜெனரல் கேட்டகரியில எடுத்துப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு நிறைய பேர் தெரியாது. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இட் வில் கிவ் யூ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஓபிசில நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்? ஸோ இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி உங்களுக்கு 27% ரிசர்வேஷன் வந்து ஓபிசிக்கு கொடுக்குறாங்க. இந்த 27% ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓபிசில 2 லேயர் இருக்கு. கிரீமி லேயர் அண்ட் நான் கிரீமி லேயர் அப்படின்னு. ஸோ இதுல நீங்க நான் கிரீமி லேயர்ல வந்தா மட்டும்தான் இந்த 27%க்கு ரிசர்வேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். இல்ல நீங்க கிரீமி லேயர் ஆனா நீங்க ஓபிசியாவே இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ நான் கிரீமி லேயர் இல்லை நான் எப்போ நான் கிரீமி லேயர்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். ஸோ கிரீமி லேயரோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி டிசைட் ஆகுதுன்னு. முன்னாடி உங்களோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அதை பொறுத்து தான், அதாவது என்ன கைண்ட் ஆஃப் ஜாப் பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்கம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஓபிசியில் நீங்கள் கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரான்னு டிசைட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ எதில் இருக்காங்கன்னா, பட் ஆனால் அவங்க வந்து இஃப் ஹீ ஆர் ஷீ பிலாங்ஸ் டு எய்தர் கிளாஸ் 1 அதாவது கிளாஸ் 1 இல்லைன்னா கிளாஸ் 2 அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ், அதாவது இதை நம்ம இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவோம்னா குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்கன்னா இர்ரெகார்ட்லெஸ் ஆஃப் இன்கம், அதாவது இன்கம் என்னவா வேணா இருக்கலாம், இந்த குரூப்ல பிலாங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாவே அவங்க வந்து கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. இப்ப இது வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து ஏதாவது பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களுடைய இயர்லி இன்கம் அதாவது ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாயை தாண்டுது, 8 லட்சம் ரூபாய் ஆர் 8 லட்சம் ரூபாயை தாண்டுது அப்படின்னா அவங்களும் கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. இதே மாதிரி எப்போ நீங்க நான் கிரீமி லேயர்ல வரலாம். இப்போ இது உங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயியா இருக்காங்க, அதாவது சேலரி வாங்குறாங்க. ஆனா அந்த சேலரி வந்து மோர் தென் 8 லேக்காவே இருந்தா கூட அவங்களுக்கு சேலரி தவிர வேற இன்கம் கிடையவே கிடையாது அப்படின்னா அவங்க நான் கிரீமி லேயர்ல வரலாம். ஆனா அவங்க வந்து சேலரி வாங்குறாங்க, அது போக எக்ஸ்ட்ராவா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல அதர் பிசினஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ அது சேர்த்து உங்களுக்கு 8 லேக் வந்துச்சுன்னா அப்போ நீங்க கிரீமி லேயர். இல்ல எனக்கு எதுவுமே கிடையாது, வெறும் சேலரி மட்டும் தான், விச் இஸ் மோர் தென் 8 லேக்கோ லெஸ் தென் 8 லேக்கோ எப்படி இருந்தாலும் சேலரி மட்டும் தான் இருக்கு, இது போக அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அதாவது விவசாயம் பண்ணி தான் சம்பாத்தியம் வருது அப்படின்னா விவசாய சம்பாத்தியமும் சேலரியும் நமக்கு கிரீமி லேயர்ல ஆட் ஆகாது. அந்த இன்கம் வந்து எப்பயுமே நான் கிரீமி லேயர்ல தான் இருக்கும். அதர் தென் தட் இன்கம் இருந்தா மட்டும்தான் அது கிரீமி லேயர்ல ஆட் ஆகும். இதுல முக்கியமா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல கண்டிப்பா உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய வருமானம் மட்டும்தான் சேர்க்கப்படும். உங்களுடைய வருமானம், நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், இல்ல உங்களுடைய வருமானம் வருஷத்துக்கு 12 லட்சமா இருக்கலாம், உங்களுடைய வருமானம் இதுல கணக்குல எடுத்துக்கவே படாது. ஸோ இப்படிதான் உங்களுடைய கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரான்றது டிசைட் ஆகும். இப்போ இதுல குரூப் ஏ குரூப் பி அதாவது குரூப் 1 குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் குரூப் ஏ குரூப் 1ல வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸ்லயோ ஒரு கம்பெனிலயோ சீனியர் லெவல்ல அதாவது ஹை லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வருவாங்க. அது எக்ஸாம்பிளும் இந்த ஸ்லைட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் உங்க பேரண்ட்ஸினுடைய வேலை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல எதுலையாவது இருக்காங்க, இல்லை டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல, அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் அங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க, இல்லை ஜட்ஜா இருக்காங்க, ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே குரூப் ஏ. ஸோ இவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே, இவங்களோட பசங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து நமக்கு கிரீமி லேயர்ல தான் வருவாங்க. இவங்களோட சம்பாத்தியம் வந்து கணக்கு கிடையாது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. இந்த வேலையில இருக்கும்போது அவங்க எல்லாருமே கிரீமி லேயர்ல தான் வருவாங்க. இதே மாதிரி தான் குரூப் 2 குரூப் பி ஆஃபீஸர்ஸும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், சப் டிவிஷனல் ஆஃபீஸர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னா உங்களோட பிடிஓன்னு சொல்லுவாங்க.
அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஸ்டேட் கார்ப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி சூப்பர்வைசிங் பொசிஷன்ல இருக்கவங்களும் இதுல சேர மாட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களோட அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அவங்க அப்பாவுடைய வருமானம் ஆண்டு வருமானம் வந்து 6 லட்சம் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா நான் கிரீமி லேயர் தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி வரும். ஆனா இதே இது உங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், ஆனா வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவங்களும் நான் கிரீமி லேயர் தான் வருவாங்க. சம்பளம் தவிர வேற எந்த வருமானமும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவங்க வந்து நான் கிரீமி லேயர்ல வருவாங்க. இப்ப இதே இது உங்க அம்மா அப்பா பிசினஸ் பண்றாங்க, வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் எதுவும் கிடையாது அப்படின்னா அவங்க கிரீமி லேயர்ல வருவாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. உங்க அப்பா வந்து ஒரு பேங்க் மேனேஜரா இருக்காங்க, அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் சேலரி. அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, 10 லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கு, ஆனா வெறும் சம்பளம் மட்டும்தான், வேற எந்த வருவாயும் இல்ல அப்படின்னா அவங்க திருப்பி நான் கிரீமி லேயர்ல தான் வருவாங்க. இதுல ஓபிசி ரிசர்வேஷன் நான் எப்படி கிளைம் பண்ணலாம்? ஸோ ஓபிசி ரிசர்வேஷன் கிளைம் பண்றதுக்கு ஓபிசி உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ நான் பிசி அப்படி பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படின்னு தனியாவே இருக்கும். ஆனா அது பத்தாது. ஓபிசின்னு இன்னொரு சர்டிஃபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அதாவது அது உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய வருமானம் இவ்வளவு அப்படின்னு அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் ஓபிசி சர்டிஃபிகேட். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும்னா நீங்க தாசில்தார் கிட்ட தான் வாங்கணும். இல்லைன்னா உங்களோட லோக்கல் அத்தாரிட்டி, ஸோ இந்த மாதிரி எஸ்டிஎம் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து எதுக்காக இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்னா நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் வந்து ஓபிசியை பத்தி. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தெளிவா யோசிச்சுட்டு உங்களுக்கு நீங்க அப்ளை